ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர வாழ் மக்களுக்கு நகரங்களில் மற்றும் கிராமங்களில் குறைந்த விலையில் மலிவான வீடுகளை கட்டி கொடுப்பதே இதன் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடு கட்டி சொந்தமா வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்மளுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த திட்டத்தின் கீழ் எப்படிலாம் பயன்பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்பதான் நீங்க முதல் முறையா வீடு வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த திட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திட்டத்துல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வீக சொத்தை தவிர வேற எந்த ஒரு வீடுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க மட்டுமே இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் எந்த வீடுக்கு, அதாவது புதுசாக நீங்கள் கட்டுறீங்களோ அப்படி இல்லை ஏற்கனவே கட்டி வச்சுருந்த, அதாவது அப்பார்ட்மெண்ட்டு அப்படி இல்லைன்னா பில்டர்ஸ் என்ன கட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட சரி, இந்த ஒரு ஸ்கீம் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. இது இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ புதுசாக நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கேட்க பேங்க் போவீங்க, அதாவது லோன் கேட்டு போவீங்க இல்லைங்களா? அப்படி போகும்போது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனுக்கு கூட சேர்த்து மானியத்துமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் இந்த திட்டத்தில் மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,67,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாங்குற கடனுக்கான வட்டி மானியமாக தாங்க அது கருதப்படுகிறது. அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் முதல் மற்றும் இரண்டாம் பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரை வருமானம் உங்களுக்கு வர்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நலிந்த பிரிவினர் மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினரில் குரூப்பில் சேருவீங்க. ஓகேங்களா? இந்த பிரிவில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் மானியம் 6.50% வரைக்கும் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. ஓகேங்களா? இந்த வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதை கட்டியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா மானியத்திற்கு, அதாவது நீங்கள் வாங்குற கடன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் தொகை ரூபாய் 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா வட்டி மானிய தொகை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,67,000 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த பிரிவில். ஓகேங்களா? அடுத்த என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிரிவு. இந்த மூன்றாம் பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரிவில் சேருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப் 1ல் சேருவீங்க. ஓகேங்களா? இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவில் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 4.0% வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டு கடன் காலம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கட்டியிருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிரிவில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வீட்டு கடன் தொகையை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சத்து வரைக்கும் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பிரிவில் வட்டி மானியம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,35,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பிரிவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 4ஆம் பிரிவில் பார்த்தீங்கன்னா
வருஷத்துக்கு 12 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரைக்கும் வருமானம் வர மாதிரி இருக்கணுங்க. இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் இன்கம் குரூப் 2 குரூப்பில் வந்து சேருவீங்க. ஓகேங்களா? இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் 3.0% வரைக்கும் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரிவிலுமே பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை கட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவில் எவ்வளோ தொகை வந்து நம்மளுக்கு வீட்டு கடன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டி மானிய தொகை வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 வரைக்கும் கிடைக்குங்க இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இதில் முக்கியமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் மட்டுமே வந்து பயனடைகிற மாதிரி இல்லைங்க, நடுத்தர வாழ் மக்களும் கூட இதில் வந்து பயன் பெறலாம் அப்படின்ற விதத்தில் வந்து ஆங்கங்கே ஒரு பிரிவை வந்து பிரித்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து நம்ம எல்லாருமே வந்து வரவேற்கணும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் பயன் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சில ஆவணங்கள்லாம் தேவைப்படுதுங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பாஸ்புக்கு, அப்புறம் ஓட்டர் உரிமம், அந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃபும் வந்து அவங்க கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடு என்ன போட்டிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயிலும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, பேங்க் பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டீட்டெயிலும் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயனடையலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மாத சம்பளம் வாங்காத ஆளாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து கடை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அது என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஐ பதிவு சான்றிதழ் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு சர்டிஃபிகேஷனும் கேட்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்பட்றேங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பயன் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக எல்லா தர மக்களுக்குமே வந்து இது பயன் பெறக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து இதோடைய பயன் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அது மட்டும் இல்லைங்க, லைக்ஸ் போடுங்க, எதனா கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. நல்ல விஷயத்த 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.